வட இந்தியாவில் அந்த சாய்ஸ் ரிலிஜியன் சென்டிமெண்ட் எஃபெக்ட் ஆகிறது. ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இது போன்ற இடங்கள்ல வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்களாம். வெஜிடேரியன்ஸ் மட்டுமல்ல, இந்த பீஃப் கோமாதா என்று பூஜிக்கக்கூடிய நபர்கள். அப்போ அந்த மாதிரியான நபர்கள் போலீஸுடன் சேர்ந்து குண்டர்களை ஒரு அமைப்பாக மாற்றிவிட்டார்கள். கௌ ரக்ஷக் என்று மோனு மானேசர், பஜ்ரங் தள் இது போன்ற ஒரு சில நபர்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். இது போன்ற நபர்கள் போலீசார்களுடன் சேர்ந்து எந்த அளவில் கிரைம்ஸ்களை செய்து வருகிறார்கள். ஒரு நபர் மாட்டுக்கறியை எடுத்து போகும்போது இல்ல பசுமாட்டை எடுத்து போகும்போது, மாட்டை எடுத்து போகும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட இருந்து பேரம் பேசுறது. 2 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, இல்லைன்னா உன் மீது வழக்குகளை போட வச்சிடும், உன்னை பிசினஸ் பண்ண விட மாட்டோம். வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு buffalo meat is not a banned meat in those states which have law. உத்தரப்பிரதேசத்துல இதற்கு எதிராக ஒரு லா வந்துருச்சு. பட் கேரளால அந்த லா கிடையாது, தமிழ்நாட்டில் அந்த லா கிடையாது. இந்த நபர்கள் 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில், மோனு மானேசர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்றேன், 2 இஸ்லாமியர்கள் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை உயிருடன் கொளுத்தி கொன்று விட்டார்கள்.